ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அதிமுகவோட சீனியர் எம்ஜிஆர் அம்மாவுக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்பட்ட செங்கோட்டையன் இப்போ தவேகாவோட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அவதாரத்துல வட சென்னைய அதிர வச்சிருக்காரு. 2026 மார்ச் மாசம் காலையில 10 மணிக்கே ரிசல்ட் தெரிஞ்சிரும் பாஸ். தளபதி தான் கோட்டையில ஏறுவாருன்னு அவர் கொடுத்த அந்த பேட்டி இப்போ அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. 1. சென்னை பெரம்பூர் தொகுதியில் நடைபெற்ற தவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற கே.ஏ. செங்கோட்டையன் 2026 தேர்தலில் தவேகா மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அதிரடியாக பேசினார். 2. தமிழகத்தை ஆளும் சக்தியாக தளபதி விஜய் உருவெடுப்பதை எந்த சக்தியாலும் இனி தடுக்க முடியாது என செய்தியாளர்களிடம் ஆவேசமாக தெரிவித்தார். 3. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் தலைவர் விஜய் தான் வேட்பாளர். அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரே சட்டமன்ற உறுப்பினர் என உறுதிபட கூறினார். 4. தேர்தல் வாக்கெண்ணிக்கை நடைபெறும் நாளன்று காலை 10 மணிக்கே தமிழக மக்கள் தளபதி விஜயை முதல்வராக்கப் போகிறார்கள் என்பது தெரிந்துவிடும் என தன்னம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். 5. வடசென்னை இனி திமுகவின் கோட்டையல்ல, அது தவேகாவின் கோட்டையாக மாற்றப்படும் என கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வழிமொழிந்தார். 6. தளபதி விஜய் மீது மக்கள் வைத்திருக்கும் அன்பு ஒரு பெரிய காற்றாக வீசுகிறது. அந்த தேர்தல் காற்றில் மற்ற கட்சிகள் அனைத்தும் டெபாசிட் இழக்கும் என விமர்சித்தார். 7. தவேகா தலைவர் விஜய் வடசென்னை தொகுதிகளில் ஒன்றில் பெரம்பூர் அல்லது கொளத்தூரில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் வைத்த கோரிக்கையை தலைவரிடம் கொண்டு செல்வதாக உறுதியளித்தார். பாஸ், செங்கோட்டையன் சாதாரண ஆள் இல்ல. எப்போ எங்க தேர்தல் வியூகம் அமைக்கணும்னு கரைத்து குடித்தவர். அவர் இப்போ விஜயோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படுறது தவேகாவுக்கு பெரிய பலத்தை சேர்த்திருக்கு. குறிப்பா அதிமுகவோட வாக்கு வங்கிய தவேகா பக்கம் இழுக்க அவர் போடுற பிளான் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செக்கு பாஸ். கண்ணா, முன்னாடி கோட்டைக்கு கூட்டிட்டு போனது அம்மாவ, இப்போ கோட்டைக்கு கூட்டிட்டு போறது நம்ம தளபதி அண்ணு செங்கோட்டையன் கியர் மாத்திட்டாரு பாஸ். தளபதி விஜய் நிஜமாவே ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில நிக்க போறாரான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While political rivals dismiss his shift as opportunistic, Sengottaiyan's decades of organizational experience combined with Vijay's massive fan base is creating a tsunami in Tamil Nadu politics that traditional parties can no longer ignore boss. விஜய் கொளத்தூர்ல போட்டியிட்டா நல்லா இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. தவேகாவின் தேர்தல் வியூகம் மற்றும் தமிழக அரசியல் அதிரடிகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.